கிட்டத்தட்ட எத்தனை பேர் இப்போ மிஞ்ச அது கடைசி 2500 3000 பேர் கூட தான். முந்தியன்னா எப்போ வன்னி எழுதுல போயிருந்தேன் தானே. ஐயோ நெடுந்தி மக்கள் இப்படியா நெடுந்தியில இப்படியா இப்போ அதில் எத்தனையை குடிச்சிட்டு வந்துடுறேன். உங்களை கும்பிட்டு கேட்குறேன் இதை குடிக்க. இங்கே இந்த சிட்டி பஸ் ஒரு பஸ் தான் வருது கொஞ்சம் ஒரே ஒரு பஸ் இருக்கு எல்லாரும் நடுந்தியில இருக்கு. காலமாக லோஞ்சிக்கு வெள்ளனா வந்தேன்னு சொன்னா அப்புறம் லோஞ்சி வந்தானே போனால் அப்புறம் 2 லோஞ்சிக்கு 3 நீங்கள் எல்லாருமே அப்படித்தான் இருக்கணும். இப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் 2 பேர் அப்படி இருக்கிறது அது எங்களுக்கு பெரிய வித்தியாசமாக தெரியாது. இங்கே யாரை பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கணும். நகர வாழ்க்கை எல்லாமே சலிச்சு போன ஆக்களாக இருந்தீங்களா இங்கே வந்து சொல்கிறேன்னு சொல்கிறேன் 2 பேரோட சேர்ந்து வந்தால் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை இங்கே அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். ஹலோ வணக்கம். சிலஞ்சடி சேனலுக்கு உங்களை எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நெடுந்தீவில் வந்து 2வது நாள். இப்போ விடிய வெள்ளனை குளிச்சுட்டு நெடுந்தீவுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துல நடைப்பயணம். நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துல இருந்து பக்கத்தில் இருக்கிற இடங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நகர வாழ்க்கை எல்லாமே சலிச்சு போன ஆக்களாக இருந்தீங்களா இங்கே வந்து சொல்கிறேன்னு சொல்கிறேன் 2 பேரோட சேர்ந்து வந்தால் இந்த ஒரு தனிமையான அல்லது ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை இங்கே அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியான ஒரு அனுபவத்தை நாங்கள் நேற்று பெற்றுனாங்க. எனக்கு கர்நாளைக்கு பிறகு நெடுந்தீவு பார்க்க வந்தாங்க. கர்நாளைக்கு பிறகு இல்லை, நீங்கள் கர்நாளைக்கு பிறகு, நான் முதல் தடவை. சரி நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு முதல் முறையாக நெடுந்தீவு எனக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்ததை விட இங்கே சரியான வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமாட்டா எப்படி? இங்கே இருக்கிறது இந்த இது முருங்கைக்கட்பாறையால் வந்து வேலி இது மதில் மாதிரி கட்டியிருக்கிறோம் எல்லாம். அதெல்லாம் நான் ஆரம்பத்தில் அதில் பார்க்கல நினச்சினா ஒரு கொஞ்சம் இடத்துக்கு மட்டும்தான் அப்படி இருக்கு போல இருக்குன்னு. ஆனால் பார்க்க எல்லா இடமுமே அதால தான் கட்டியிருக்கிறாங்க. இங்கே பெரும்பாலும் அப்படி தான், எல்லா இடமும் அப்படி தான் இருக்கும். அது ஒரு வித்தியாசமான வடிவாக இருக்குது. அதே மாதிரி இங்கே நெடுந்தீவில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சரியான அன்பானவர்கள் தான் சொல்லுவாங்க. என்ன எனக்கு இந்த இடத்த பார்க்கல இந்த சில வீடியோ வந்து நாங்கள் பார்ப்போம். 1990 யாழ்ப்பாணம் இருந்தது அப்படின்னு சொல்லி சிலது வர்றதானே. அப்போ அந்த வீடியோ பார்த்த மாதிரி இருக்கு இந்த இடம். இன்றைக்கு பார்க்கல. அம்மா வணக்கம். என்ன டீ கிடக்கோ என்ன இருக்கு? கோப்பி இருக்கா? கோப்பி எவ்வளோ வச்சு குடிக்கிறியா? கோப்பி ஒன்று தான். வாங்க இருங்க. கையால் போடுங்க. எங்கே பேக்கரி இருக்கோ? எந்த சைட் போகணும்? கூட்டு பேக்கரி மற்றது மாதாம்பூரில் பேக்கரி இருக்கு. 4 பேக்கரி இருக்கு. இப்போ எவ்வளோ பேர் இருப்பீங்க? இங்கே பேர் கலந்து 2000 பேருக்குள்ள ஒரு இடையில ஒரு கொஞ்சம் கவுட்டி பேக்கரியுமே இல்லாமல் இருந்தது. சத்தியமாருடைய 4 பேக்கரி இருந்தது. இப்படிதான் ஒரு இதில் செய்யாமல் இருந்தவங்க. இப்போ 4 பேக்கரி. கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருப்பீங்க? அது கடைசி 2500 3000 பேருக்குள்ள தான். முந்தியன்னா எப்போ வன்னி எழுதுல போயிருந்தேன் தானே. அவ்வளோதான் அமைஞ்சது இல்லை. இப்போ சனம் குறைவு செய்யாங்க. இப்போ அதில் மழை பெய்யுது. இப்போ இந்த ஆரப்பிள்ளைனே மாறி சாரம் அப்படி விட்டால பட்டுது. இன்னும் இருக்குது சேனம் கடத்தல் தானே கூட இது இங்கே பிரதான. நீங்கள் பிறந்து வந்தெல்லாம் இங்கே? சரி. இங்கே இந்த சிட்டி பஸ் ஒரு பஸ் தான் வருது. ஒரே ஒரு பஸ் இருக்கு. நடுந்தியில இருக்கு. காலமாக லோஞ்சிக்கு வெள்ளனா வந்தேன்னு சொன்னா அப்புறம் லோஞ்சி வந்தானே போனால் அப்புறம் 2 லோஞ்சிக்கு 3 லோஞ்சிக்கு 2 ரூபாய் கொண்டு விடும். அப்புறம் பின்னேரம் 5 மணிக்கு போனால் அப்படி ஆத்திராவெல்லாம் வரும். மேற்கோவை தான் நிற்குது. ஆனால் ஒரு அமைதியான இடம், சத்தம் ஒன்றுமே இல்லை. அத்தனை பேச்சு தான் அமைதியான இடம். ஆனால் அடிப்படை வசதியாக கொஞ்சம் சிக்கல் தான் போல. அதே எல்லாம் அங்கே இருந்தாலும் வரணும் கொடுக்கணும். இப்போ 2 நாளுக்கு போக்குவரத்து இல்லைன்னு சொன்னால் இங்கே பெரிய கஷ்டம். 2 நாள் 3 நாளைக்கு இல்லைன்னு சொன்னால் இப்போ வந்து மிரக்கறியிலேருந்து எல்லாமே அங்கேருந்து வரதான். மிரக்கறி இப்போ தை மாசி எல்லாம் இங்கே
இருந்தது. இனி மழையும் இல்லை, இல்லை அப்படியே மரக்கறிக்கலாம் அங்கேயும் தான் வரணும். இங்கேயும் தோட்டம் செய்கிறதா இந்த மழை தண்ணியில் பிரச்சனை? அந்த கார்த்திகை மார்கழி தை மாசி மட்டும் அளவுக்கு சமாளிக்கிறோம். அதுக்கு பிறகு இந்த தண்ணி ஆகிடும், அதை செய்யறாது. இப்போ அங்கேயும் தான் வரணும். அரிசி மாஞ்சினா எல்லாமே அங்கே பஸ்ஸில் ஏற்றி வளத்தில் ஏற்றி எங்களோட பயணம் செய்யாத சிரமம் தான். இங்கே அப்படி ஏற்றிக்கணும் வர சாமான் அப்படிலாம் கூட இங்கே இல்லை கொஞ்சம் கூட ஏஜினுங்க. அப்போ இப்போ அங்கே வந்து மா வந்து 160 ரூபாய்க்கு எடுக்கிறோம்னு வைங்க. அங்கே எடுத்தால் பஸ்ஸுக்கு ஒரு கூலி எடுப்பாங்க. குரோட்டோன் மட்டும் பாருக்கு. வள்ளத்துக்கு இப்போ மூட்டைக்கு 200 300 மூட்டைக்கு எடுப்பாங்க வள்ளத்துக்கு. இந்தியாவில் நாங்கள் கொண்டு கடையடிக்கிறதுக்கு மட்டும் அங்கே லேமஸ் ரூபா ஆட்டோ அது ஒரு கூலி. இப்போ வரைக்கும் என்ன செய்யும், இங்கே போய் சாமான் விலை கூடத்தான். அதுவே ஒரு 1000 2000 ஒவ்வொரு மூட்டை கொண்டு வரதா போகுது சாமான். இப்போ அதில் அந்த காசு போகும். போனால் இங்கே வந்து அப்படியே விற்கல, அதை நாங்கள் தேவையில்லைக்கு எடுத்து. இப்போ ஒரு வீடு கட்டுறேன்டாலும் அங்கே இருந்தால் இல்லை சாமானும் கொண்டு வரணும். இப்போ மணல் முந்தி கொஞ்சம் குறைவாக போச்சு. இப்போ 50000 ரூபா போதும் ஒரு டிராக்டர். கல் இப்போ இந்த டீசல் விலை ஒன்று அப்புறம் எல்லாம் விலை கொடுத்துச்சான். எடுத்துட்டு நம்ம முடிச்சாமல் நாங்கள் என்ன கொண்டு சேர்க்கணும். முந்தி ஒரு 2017 18 நடந்த மணல் எடுக்கக்கூடியவே இருந்தது. அதுக்கு கொஞ்சம் இப்போ எல்லாம் அங்கே இருந்தது 130. சரி அக்கா, நன்றி. நெடுந்தீவில் இருக்கிற தொல்லியல் மையங்களை இதில் போட்டிருக்கணும். நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து இப்போ இதில் நாங்கள் பார்க்குறது வந்து நீதிமன்ற கட்டிடம். நெடுந்தீவில் ஒல்லாந்தர் கால ஆட்சியில் வந்து இதுதான் நீதிமன்ற கட்டிடமாக இருந்திருக்குது. சரியா? இங்கே எத்தனை பேரை சாகடிச்சிருப்பாங்க தீர்ப்பை கொடுத்து. அது மாதிரி இந்த பகுதியில் இருக்கிறது வந்து புறாக்கூடு. ஏன் புறாக்கு ஒல்லாந்தர் காலத்துல இப்படி ஒரு கட்டடத்தை கட்டி வச்சிருக்கிறோம்னு கேட்டா, பழைய காலத்துல வந்து புறாவை வச்சு தான் செய்தி அனுப்புறது. புறாண்ட காலில் கட்டிட்டு அதை வச்சு தான் சமாதான செய்தியோ எந்த செய்தி என்றாலும் புறாவை வச்சு தான் செய்தி பரிமாறுறது. அதனால தான் புறாக்கூடு அமைச்சு புறாவை இதில் வளர்த்து கொண்டு வந்திருக்கணும். நெடுந்தீவில் இப்போ ஒரு முக்கியமான ஒருத்தரை நாங்கள் சந்திக்க போகிறோம். யாருன்னு கேட்டால், நேற்று இப்போ இந்த கதையேன்னு சொல்கிறேன்டா, இப்போ திடீரென்று ஒரு ஊருக்கு போய்க்க அங்கே அந்த ஊரில் இருக்கிற ஆக்களை வந்து எல்லாருமே நாங்கள் கேட்டோன்னு சொல்லி உடனே எல்லாரையும் நம்பி வீட்டுக்குள்ளே சேர்க்கமான எல்லா இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஒரு வழக்கம் ஒன்று இருக்குது. இப்போ புதுசாக ஒரு ஆள் போய்க்க வீட்டுக்குள்ளே சேர்க்கறது இல்லாட்டி அவரோட கதைக்கிற விதங்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஆரெண்டு தெரியாத ஒருத்தரை வீட்டுக்குள்ளே நம்பி எடுத்துப்பேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் நேற்று உடுப்பு மாற்றுறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருக்கேக்க ஒரு பக்கத்து இந்த ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு வீட்டை போய் கேட்டோம்னா சரி என்று போயிட்டு அங்கே உடுப்பு மாற்றிட்டு வரேன். ஒரு ஐயா ஒருத்தர் கதைச்சார். அவர் கதைச்ச கதை வந்து என்னோட கதைச்ச அந்த விதம் வந்து எங்களோட வீட்டில் ஒருத்தரோட கதைக்கிற மாதிரி இருந்தது. அப்போ அவையோட அன்பு வந்து வித்தியாசம். இங்கே அதாவது நெடுந்தீவில் இருக்கிறாக்கண்ட அந்த அன்பு வந்து இப்போ தங்களோட புதுசாக ஒருத்தர் வந்தாலும் நெடுந்தீவுக்குள்ளே வீட்டில் ஒருத்தரை பார்க்குற மாதிரியே பார்ப்பினோம். அப்போ அப்படியான ஒருத்தர் ஐயாவோட தான் இப்போ போய் கதைக்க போகிறோம். நீங்கள் பிறந்து வளர்ந்தெல்லாம் இங்கே தானே? நான் பிறந்து வளர்ந்தேன் இங்கே. இங்கே தான் 1948 பிறந்தேன். பிறந்து வளர்ந்து இங்கே இருந்து படித்து எங்கெல்லாம் செய்து இப்போ சென்னந்திச்சியில் படித்து நான் இளபாலே சென்னந்திச்சியில் படித்து பிறகு வந்து இங்கே சின்ன இங்கே படித்து பிறகு இங்கே ஊரோட தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். ஏதோ எங்களோட குடும்பம் ஒரு அழகான குடும்பம். ரெண்டாவது ஒரு நேர்மையான நான் ஜனாதிபதி விருது பெற்ற ஒரு ஆள். ஜனாதிபதி விருது தங்கப்பதக்கம் பெற்றனா எந்த குடும்பமே இங்கே இந்த வளைச்சு கொழும்பில் கொண்டு போய் யோகா ஸ்டேடியத்தில் வச்சு எனக்கு ஒரு சிறந்த ஒரு வேலைக்காரன் என்ற ஒரு இதை பற்றி அந்த நேரம் எனக்கு மட்டும் ஒரு பேருக்கு செலக்ட் பண்ணி கொண்டு போய்த்தான் எனக்கு ஒரு பட்டம் பெற்று தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டு இருக்கிற. சரி, இப்போ நெடுந்தீவில் அது பிரச்சனை இல்லை. அது இப்போ நெடுந்தீவில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் நேற்று கூப்பிட்டு அந்த ஒரு அரவணைக்கிற ஒரு பக்குவம் இங்கே இருக்கிறாங்க இருக்கு.
இப்போ இப்போ நீங்கள் அம்மா இருக்கிறா பாருங்க, நான் உள்ளுக்கு போங்க. இல்லை 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 உங்களோட அரவணைப்புக்கு நான் ஒரு மதிப்பு சரி சரி. இப்போ இங்கே நடந்த இப்போ உங்களோட பழைய காலத்தில் நீங்கள் நடந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இங்கே எப்படி இருந்த மக்கள் எப்படி இருக்கிற இப்போ எப்படி இருக்கிறோம்? அப்போ அந்த நாளையில மக்கள் ஐயா இப்போ அந்த விருந்தோம்பல் கூட விருந்தோம்பலும் கூட எல்லாரோட அன்பாகவும் ஆதரவாகவும் இருந்த மக்கள் இப்போ குறைவு. நாம் அப்படி இப்போ குறைவு. இப்போ என்னென்றால் இப்போ எல்லா கையிலையும் காசு புழக்கங்கள் கூட இருக்கு. எல்லாரோடையும் ஒரு சமத்துவமாக நான் வாழ்வோணும் என்ற ஒரு பக்குவப்பாடுகளில் இப்போ வளர்ந்து படித்த சமூகங்களாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் எங்கட காலத்தில் இருந்ததும் பண்பான மக்களாக இருந்தன. ஒற்றுமை கூட ஒரு விட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க. அடுத்த வீட்டில் எதுவும் புகைக்க இல்லைன்னா என்ன சாப்பிடாம இருக்கு, என்ன சமைக்க இல்லை வந்து அப்படியே கேட்டு கொண்டு வர காலம் அந்த காலம் இருந்தது. இப்பயும் சில விரட்ட இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல இல்லை, இருக்கு. ஆனால் இருந்தாலும் இங்கே நடைமுறையும் ஓரளவுக்கு சாத்தியமாக இருக்கு. அப்போ இருக்க இப்படி ஒரு நடைமுறைங்க இல்லை, குறைவு. அப்போ அந்த தபால் அதுகள் எல்லாம் போடுறது அந்த இதில் கட்டு மரங்கள்லையும் மற்றது இந்த இதுகளில் இது அந்த கட்டு பாய் வெள்ளங்கள் அதுகெல்லாம் அந்த காலகட்டத்தில் போனது. நான் அறியாத காலத்தில் அப்படி தான் நடைமுறை இருந்தது. இப்போ அந்த நேரம் காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் சில வேறுபாடுகள். இப்பயே ஐயா இங்கே சாமான்லாம் இங்கே அங்கே யாழ்ப்பாணத்துல இருந்து கொண்டு வரதுக்கு பெரிய கஷ்டப்பட்டு தான் வரீங்க. இப்பயே ஓரளவு வசதியாக இருக்கிற ஒரு காலம். ஆனால் அந்த காலத்துல எல்லாம் சரி எனக்கு கஷ்டமாக இருந்திருக்கு. அந்த நாளையில் கஷ்டம்னு சொல்லிக்கல. இப்போ இங்கே இருந்த மக்கள் இங்கே இருக்கைகளே விவசாயங்கள் அதுகள் இதுகள் எல்லாம் செய்தவர்கள். மற்றது என்னத்துக்கும் அவங்க தலைச்சவர்கள் அல்ல அந்த நாளையில ஜனம். இப்போ என்னண்டா இப்போ நவீன காலம் வந்தால் லோஞ்சு 3 செவ்வாய் ஓடுது, அது ஓடுது, சாமான்கள் எல்லாம் கொண்டு வந்தேன். இப்போ எல்லாரும் யாழ்ப்பாணத்தோடு கூடுதலான தொடர்புகளோடு இருக்கணும். அப்போ அந்த நாளையில் தாங்களாகவே கஷ்டப்பட்டு தாங்களாகவே பொருள் எல்லாத்தையும் ஜீவிச்சவர் தான் அந்த மக்கள். அப்போ நீங்கள் நேற்றைய கேட்டீங்க சாப்பாடு உணவுகள் அதுகள் சொல்கிறேன். அந்த உணவுகளை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் அங்கே தலைச்சவர் இல்லை. இங்கே ஆடு இருக்குது, மாடு இருக்குது, சகல இருக்குது, எல்லாத்தையும் உண்டு மாட்டோம். ஆனால் மீன் கூடுதலாக பிடிபாடு கூட இங்கே மீனைத்தான் கூடுதலாக சாப்பிட்டவர்கள். இனி மற்ற பண்ட மாற்றம் செய்து இன்றைக்கு அடுத்த வீட்டில் சாப்பாடு இல்லையாண்டா அவங்க கொண்டு கொடுத்து தம்பி சாப்பிடுவேன் சாப்பிடு என்று சொல்லி எல்லாம் செய்தவர் தான் அந்த காலம். இப்போ இல்லைன்னு நான் சொல்லலை. இப்பயும் வந்து எங்களோட மக்கள் ஒரு நவீன காலத்துக்குள்ள வாழ்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இல்லையான்னு சொல்கிற அளவுக்கு எங்களோட மக்களில் இது இல்லை. அந்த குறைபாடுகள் இல்லை. நான் இல்லைன்னு சிலர் வாயில சொன்னாலும் கூட ஆனால் அவர்களோட 5 ரூபாய் வேண்டாலும் அவங்ககிட்ட இருக்கத்தான் செய்யுது. இப்போ சுருக்க சொன்னால் படித்த சமூகம் தான் கூட இங்கே இருக்கு. நானும் நினைப்பேன். நான் எனக்கு தெரியும் இங்கே என்ன நண்பர்கள்லாம் கொஞ்சம் பேர் இருக்கிறோம். அதனால ஆனால் நேற்று வந்த அப்புறம் நிறைய படித்தாக்கள் இருக்கிறோம். பெரிய பெரிய பதவியில் இருக்கிறார்களா இங்கே இருக்கிறேன். ஏண்டா கூடுதலாக நன்றி மக்கள் இங்கே முந்தி இருந்தவர் நிறைய இருந்தவர்கள் நிறைய இருந்து அவர்கள் எல்லாம் அவர்கள் பிள்ளைகளை படிப்பித்தார்கள். வெளி மாவட்டங்களில் போய் பிள்ளைகளை படிப்பித்து தேர்ச்சி செய்தார்கள். இப்போயும் வெளி மாவட்டத்தில் எங்களை நடத்திய மக்கள் இருக்கிறார்கள். இப்போ இங்கே ஏதும் பிரச்சனைகள் எதுவும் சுத்த மாட்டால் தங்கள் உறவுகளை கூப்பிட்டு இப்படி ஒன்று நடத்துவார். இப்போதைய காலத்தில் கலாச்சார மண்டபம் என்று ஒரு இதுகள் எல்லாம் நடத்தினோம். ஆனால் அப்போ அப்படி இல்லை. அப்போ எங்கிட்ட நவரத்ன சிங்கம் இளவாலையில் இருந்த அதிபர் என்றவர் நவரத்ன சிங்கம் அவர் தான் இந்த மகா வித்தியாலயத்தையெல்லாம் உற்பத்தி செய்த ஒரு மனுஷன். இங்கே இருக்க அங்கே நவசிங்கம் போட்டு அவர்கிட்ட நான் படித்தேன். நான் அப்படி ஒரு சிறந்த மனிதன். அவர்கள் சிறந்த மனிதன் கேட்கல இருந்த வளர்ந்து உருவாகின பிள்ளை எல்லாம் இப்போ பிள்ளை. இப்போ இங்கே ஒரு நிகழ்வுகள் எது நடக்கணுமெண்டா இவர்கள் உறவுகள் எல்லாம் வந்து விழுவினோம். உறவுகள் வரணும். அப்போ நான் இப்போ உங்களுக்கு சும்மா ஒரு கதையோண்டு சொந்தம் ஏண்டாக்கி லோஞ்சுகள் ஓட்ட இல்லை அப்படின்னா சில உறவுகள் வரைகள் என்னட்டா கவர்மெண்ட் லோஞ்சு இல்லை.
நெடுந்தாரை வடதாரை இருக்கு அது என்ன சிக்கல்? அதுகள் இருக்கு. இதே காலத்தில் பிள்ளையா இருக்கு. பிள்ளையாண்ட கடைசியாக இப்போ தனியார் துறை போட்டு எல்லாம் இருக்கு. நேற்றைக்கு ஒரு மகளார் போனவ போய் கடைசியாக 100 பேருக்கு மேலே ஏற்ற இல்லை. அவள் விட்டுட்டு முந்த நாள் ஏற்ற இல்லைன்னு அவர் தனியார் துறைக்கு காசு கொடுத்து தான் நண்டையாக சென்று போனவிய போகணுமெண்டா போகத்தானே வேணும். ஐயா இப்ப இந்த 2000ஆம் ஆண்டு கால பகுதியில எல்லாம் சரியான கெடுபடியா இருந்திருக்கு. 2000 காலத்தில் பிரச்சனைகள் அப்போ பல இயக்கங்கள் எல்லாம் இங்கே இருந்த காலத்தில் கடலாலும் அடிப்பாங்க, இஞ்சாலும் அடிப்பாங்க. பல கஷ்டத்தை கூடுதலாக அனுபவிச்சது மக்கள் தான். இப்போ என்னன்னா இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்க கூட இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இடம்பெயர்ந்து வெளியில போகலாம். ஆனா இங்க சுத்தி வர கடல். அப்ப இங்க ஒரு பிரச்சனை நடக்க இங்க இருந்து வெளியில போறதே பெரிய சிக்கலா இருந்திருக்கு. இங்க இருந்தாங்க. அப்ப அந்த யுத்தங்காலம் முடிஞ்சு வரைக்கிட்ட வரைக்கும் நாங்க இங்கதான் இருக்கிறோம். இங்க கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எங்களுக்கு ஆண்டவன் அந்த கஷ்டம் அந்த மக்கள் அனுபவிச்சு கொண்டா இருந்தவர்கள். வெளியில இருந்தது அந்த நேரம் இந்த உதவி பொருட்கள் கிடைச்சது. அப்போ கிடைக்கல சில இதுகளை நாங்கள் பொதுவாக நாங்கள் பண்ட மாற்றம் செய்து தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஒரு வாங்கி மற்ற கடையில் இருக்கிற சாமான் நானே ஒரு 1/4 கிலோ வாங்கி தான் இந்த பிள்ளைகளுக்கு விட்ட கியூவில் நின்று எம்பிசிஎஸ்கிட்ட 1/4 கிலோ மாப்படி பங்கிட்டு கொடுத்தோம் அந்த காலகட்டத்தில். அப்படிக்கெல்லாம் வாழ்ந்துனாங்க. நான் வெளி உலகத்தில் வேலை செய்தேன். அப்போ அந்த நேரம் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் சோல்வ் பண்ணி கொண்டு தான் இருந்தாங்க. அப்போ அந்த பக்கத்து பிள்ளை ஐயோன்னு சொன்னாலும் அதே நாங்கள் மக்களாக போய் அதை என்ன என்று சொல்லி அதை அரவணைச்சு அதை கதைச்சு அப்படி இருந்தபடியாக தான் அந்த இதெல்லாம் இருந்தார். மற்றது நாங்கள் அப்போதே கஷ்டத்துக்கும் இப்போதைக்கும் இப்ப தூசு மாதிரி இருக்குமா நிதி பிரச்சனை. அப்ப நிதி பிரச்சனை கஷ்டமும் இருந்தது, கெடுபடியும் இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் வாழ்ந்தார். அந்த வாழ்க்கைக்கு இப்ப ஒரு லேசாகத்தான் இருக்கு. இப்போ ஒரு மக்களுக்குள்ள புரிந்துணர்வோட வாழணும். எல்லாரும் எல்லா மக்கள் என்று சொல்லி எல்லாரும் புரிந்துணர்வோட வாழ்றபடியா தான் இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கான். இதுதான் பிரச்சனை. இப்ப கடைசியா ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்போம். இப்போ நெடுந்தீவு இங்கே ஒவ்வொருத்தர் சமையல் முறையெல்லாம் வித்தியாசம். சமையல் நெடுந்தீவு சாப்பாடு ஒரு வித்தியாசமான ஒரு சுவையில இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் இப்போ எங்களோட அன்பு தான் முழுக்க காரணம். அன்பும் அந்த புரிந்துணர்வுகளும் ஒரு மனுஷரை கண்டால் ஐயோ எங்கள்கிட்ட வீட்டுக்கு வர்ற ஒரு சந்தோஷமும் மற்றது. ரெண்டாவது எங்களுடைய உள்ள நிலத்தில் உள்ள பயிர்களையும் அதுகளையும் அவர்கள் செய்து மற்றதையும் செய்தபடியே ஒரு சந்தோஷம். இப்போ என்னென்னா என்ன உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது, நேற்று கண்டவுடனே நீங்கள் ஒருத்தர் மாதிரி கதைச்சினீங்க. கண்ட உடனே அதுதான் அந்த அன்பண்ட சாமன். அந்த நெடுந்தீவு மக்களுடைய வருவார்கள் போவார்கள் கண்ட உடனே அது ஒரு அன்பும் இன்பும் காட்டி தான் மக்களை வரவேற்கிறோம். அதுதான் நாங்கள் சாப்பிட இது கேட்கல அந்த உணவு சுவையாக உங்களுக்கு தென்படுறது. அப்போ நீங்கள் கேட்டீங்கள், நான் கேட்கல, நான் உங்களை முன்னும் தெரியாது இன்னும் தெரியாது. அப்போ நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தனால் கருவாடை இப்போ பொறிச்சிருந்தது, மற்றது இருந்தது, மரக்கறிக்கு எழுத சாப்பிடுங்கள். அது எனக்கு அது ஒரு டேஸ்டாக இருந்தது. ஆனால் ஒரு எல்லாம் நான் ஓப்பனாக உங்களுக்கு சொன்னது இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. ஒரு வீங்கான் தோத்தன்ட்டாலும் நாங்கள் என்னத்தை சாப்பிட்றோம்னா மற்றவர்களை கதைச்சி சாப்பிடுங்களா அது ஒரு அன்பண்டு பிறக்கும். இப்போ நேற்று நீங்கள் வந்து இன்றைக்கும் நிற்கிறீங்க. இந்த நெடுந்தீவிட பண்பாடுகளை நெடுந்தீவு மக்களோட விருந்தோம்பர்களை நீங்கள் கண்டிருப்பீங்க. அப்போ இந்த உணர்ந்திருப்பீங்கள். அது இந்த விருந்தோம்பல் கதை நீங்கள் வெளியிடங்கள் சொல்லிக்கல ஐயோ நெடுந்தீவு மக்கள் இப்படியா, நெடுந்தீவில் இப்படியா என்று சொல்லி வரவழைக்கிற அந்த பாச நேசம் உங்களுக்கு அதை தென்படுது. அந்த பாசம்தான் அந்த மக்களை உங்களை வர தூண்டுது. தூண்டுற காரணம் அந்த பாச நேசம். இப்போ குடிச்சிட்டு வந்துடுறேன், உங்களை கும்பிட்டு கேட்குறேன், இதை குடிங்க. காரணம் என்னென்றால் இல்ல ஒன்று காணும் ஐயா, ஒன்று காணும். இல்ல நீங்க குடிங்க. இல்ல நீங்க எங்கட அம்மா குடிங்க.
இல்லை ஏன் சொல்லுங்க இவ்வளவெல்லாம் நாங்கள் கதைச்சு போட்டு இல்லை இல்லை அது சரி இல்லை எங்களுடைய பண்பாடுகளையும் எங்களுடைய இதுலையும் இதுலேயும் விளங்கும். அது சரி அது சரி அது சரி ஏனெண்டா சில இடங்களை பார்க்குறதுக்காக தான் போனாங்க, ஒரே ஒரு இடத்தை மட்டும்தான் பார்த்துறாங்க, அதோட இங்கே இருக்கிற ஆக்களோட கதைச்சுறாங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வியலும் அது மாதிரி அவையல்ன்ற பழக்க வழக்கங்களும் அவையல் மற்ற ஆக்களோட கதைக்கிற விதங்கள் எல்லாமே சரியான வித்தியாசமாக இருக்கும். அதோட நான் பார்த்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கரையோர பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மற்ற ஆக்களோட பழகைக்கையும் அவையல்ன்ற அன்பும் பக்கம் ஒட்டிடும். இப்போ ஒட்டிடுமெண்டா மற்ற ஆக்களோடையும் சரியான அன்பாக இருப்பினும் அப்படியான ஒரு விஷயத்த இங்கேயும் நெடுந்தீவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நல்லா இருக்குது. இங்கே ஒரு லேசான ஒரு லேசான யாழ்ப்பாணத்தில் ஒப்படைக்க சரியான வெக்க தான். அது மாதிரி இங்கே அடிப்படை வசதிகள் எல்லாம் சரியான பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் அந்த அடிப்படை வசதிகள் பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாண்டி மக்களோட அன்பாக இருக்கக்கூடிய மக்களையும் திருப்பி சொல்கிறேன்டா அவங்க அன்பு அப்படி இருக்கு. இங்கே எல்லாருமே அப்படித்தான் இருக்கணும். இப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் 2 பேர் அப்படி இருக்கிறது அது எங்களுக்கு பெரிய வித்தியாசமா தெரியாது. இங்கே யாரை பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கணும், அதான் எங்களுக்கு அது பெரிய வித்தியாசம் மாதிரி இருக்கு. சரி, இது நெடுந்தீவினுடைய ஒரு பக்கம் அடிப்படை வசதிகள் பிரச்சனையான ஒரு விஷயத்த சொன்னாலும் மக்கள் அன்பான மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடம் நெடுந்தீவு. அது சம்மந்தமான விஷயங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட நெடுந்தீவு நண்பர்களுக்கும் நெடுந்தீவை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெடுந்தீவை பார்க்க வர்ற நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து விடுங்கோ. ரைட் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்போம். பாய்.